பிரதமர் மோடி நாளை பூட்டான் பயணம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 3ல இந்தியாஸ் ரிலேஷன்ஷிப் வித் வேர்ல்டு கண்ட்ரீஸில் வந்து கவர் ஆகும். ஸோ இந்தியாவினுடைய அந்த நெய்பர் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சைனா, நேபாள், பூட்டான், பெங்களாதேஷ் அண்ட் மியான்மர். ஸோ இதில் அதிகமாக அந்த நிலையிலேயே இந்தியாவுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடிய முதல் நாடு அப்படின்னு பார்க்கும்போது பெங்களாதேஷ் 4096 கிலோமீட்டர். ரெண்டாவதாக இருக்கக்கூடியது சீனா, மூன்றாவதாக இருக்கக்கூடியது பாகிஸ்தான். இதில் பார்த்தீங்கன்னா 6வது அந்த நில எல்லையை வந்து இந்தியாவுடன் பகிரக்கூடிய ஒரு நாடு தான் பூட்டான். ஸோ இதனுடைய அந்த மொத்த கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 699. கடைசியாக 7வதாக நில எல்லை பகிரக்கூடிய குறைந்த அளவு நில எல்லை பகிரக்கூடிய நாடு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான், 106 கிலோமீட்டர். ஸோ இப்போ இந்தியாவின் உதவியுடன் ஒரு நீர் மின் நிலையத்தை வந்து பூட்டான்ல வந்து அமைச்சிருக்காங்க. இதை வந்து அந்த நாட்டு மன்னரின் தந்தையும் முன்னாள் மன்னருமான ஜிக்மே சிங்கே வாங்சுங்கின் 70வது பிறந்த நாள்ல தான் இதை வந்து திறந்து வைக்க போறாங்க. ஸோ அதற்காக தான் மோடி அவர்கள் வந்து பூட்டான் பயணம் செஞ்சிருக்காரு. ஸோ அந்த நீர்மின் நிலையத்தின் அந்த திறன் பார்த்தீங்கன்னா 1020 மெகாவாட் திறன். ஸோ அந்த நீர்லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த நிலையம் தான் நீர்மின் நிலையம். ஸோ அதே மாதிரி இந்தியாவில் இருந்த அந்த கடவுள் புத்தரின் புனித நினைவு சின்னங்கள், அவருடைய உடல் பாகங்கள், பொருட்கள் அனைத்தையுமே பூட்டான் தலைநகரில் இருக்கக்கூடிய திம்புல வந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த மின் நிலையம் மட்டுமல்லாமல் 4000 கோடி செலவில் வந்து ஒரு இந்தியா மற்றும் பூட்டான் இடையே ஒரு ரயில் வழித்தடம் அமைக்கும் திட்டமானது செப்டம்பர்ல வந்து முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க.